செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறவங்கள பெரிய திரையில் பயன்படுத்துறதுல இன்னும் பல இயக்குநர்களுக்கு தயக்கம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஒரு பேசிக் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தானே சார் வந்தேன். அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இப்போ இருக்கவங்க அதை உடைக்கிறாங்க. பட் என்னென்ன சார் ரொம்ப பண்ணேன் சார். இப்போ வெளியே போனால் என்னை வந்து இப்போ 2 பேர் தான் கூப்பிட்றானுங்க. ஒன்று முத்தரசன் கூப்பிட்றானுங்க, இல்லை சின்ராசன் கூப்பிட்றானுங்க. இந்த 2 கேரக்டரும் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா 2மே 1000 தாண்டின எபிசோட்ஸு. சார் இப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக என்ன அந்த படத்தில் போடுறாங்க. எல்லோரும் கன்று எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருமே லுக்கெல்லாம் மாற்றிட்டு ஒரு மிலிட்ரிக்காரன் நிற்கும் போது மட்டும் நான் தோடா சின்ராசு அப்படின்ட்டானுங்கன்னா அந்த இடத்துல அந்த கேரக்டர் அவுட்டு, அந்த சீன் அவுட்டு சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஏன்னா சார் சிவகார்த்திகேயன் சார் அப்படி பார்க்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் எத்தனை படத்தில் நடித்தாலும் அவரை சிவகார்த்திகேயனாக தான் தெரியும். அவர் டிவியில் இருக்கும்போது கூட ஆங்கராக தான் இருந்தார். அவருக்கு எந்த கேரக்டரோட இது இல்லை. என்னை வந்து ஸ்க்ரீன் தெரிகிறதோட என்னோடய கேரக்டராக தான் தெரியும். நீங்கள் நிஜமாலுமே பாசமான அண்ணனா அப்படி தான் கேட்பாங்க எனக்கு. ஸோ அவங்க என்னோடய கேரக்டர் இப்போ என்னை வந்து அந்த கேரக்டராகவே வந்து அதில் பார்க்கும்போது அது வந்து சில டைமில் மைனஸ் ஆகும் சார். அது எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதை எரேஸ் பண்ணுறதுக்காக சீரியலை விடவும் முடியாது, விட்டால் பூவா இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு உங்கள் அப்பா பாராட்டியிருக்காரா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் கொஞ்சம் சார். அவருக்கு இப்போ ஒரு உடம்பு வேறு சரி இல்லையா, எல்லா சீரியலும் உட்காந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு எப்பட்றா அப்படி ஓடுற, எப்பட்றா அப்படி நடிக்கிற, அவர் பழைய கதை. அப்போ பார்க்கும்போது பழைய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவார், திடீர்னு இந்த ரியாக்ஷனு சிவாஜி சார் கொடுத்துருப்பாரு. சும்மா இருங்கப்பா, வெளியே நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கப்பா, வெளியெல்லாம் சொன்னீங்கன்னா. அப்பா சொன்னப்பா உங்களுக்கு நான் என் பையனால நான் பண்ணுறேன். இல்லைடா. அதுக்கப்புறம் ரங்காராவ் சார் வந்து கேஷுவலாக பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி கேஷுவலாகவே நடந்துகிட்டே பேசுகிறியாடா. நான் சொன்னேன் பாராட்டுங்க, சந்தோஷம், என்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க, வெளியே போய் சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க ஓட்டிடுவானுங்க. அவர் பாவம், அவருக்கு என்ன இருந்தாலும் காக்கைக்கு தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் இல்லை சார். அதனால் அவர் வந்து எல்லாத்தையுமே பாராட்டுவார். மற்றபடி சீரியலை பார்த்து நம்மளை யாருமே எங்கள் அப்பா தவிர யாருமே என்னை பாராட்டுறது கிடையாது. அப்படியா? என் ஒய்ஃபை பார்த்ததே கிடையாது, என் பொண்ணு பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டோன்னே சஞ்சீவ் சூப்பராக நடித்தான். நான் சொன்னேன் இவ்வளோ வருஷமாக சஞ்சீவ் சூப்பராக நடித்தான், சஞ்சீவ் சூப்பராக நடித்தான். எங்கள் அக்கா பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, தெலுங்கில் அல்லு அர்ஜுன்லாம் அவர் வேறு. சரி ஓகே. ஸோ யாருமே ஸ்ரீ நீ சூப்பராக நடிக்கிறேன்னு எனக்கு பெருசாக கிடச்சதில்ல சார். எனக்கு கிடச்ச பாராட்டில் எங்கே கிடைக்குன்னா, அங்கே நடித்த உடனே லைட்மேன்லாம் கை தட்டுவாங்க. அது ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 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 ப்ளஸ்ஸு. சஞ்சீவ் உங்கள் குடும்ப நண்பரா? துரதிருஷ்டவசமாக குடும்ப நண்பன் தான் அவன். சின்ன வயசு ஆனால் அவனை எல்கேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறான் சார். எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட்டு, எங்கள் அக்காவும் அவங்க அக்காவும் கிளாஸ்மேட்டு, நானும் இவனும் எல்கேஜிலேருந்து கிளாஸ்மேட்ஸ். துறையில் உங்களுக்கு யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் சஞ்சீவ் மாதிரி? சார் நான் உண்மையாக சொல்லிட்டேன், எங்கள் நண்பர்களே கிடையாது சார். நான் ரொம்ப தனியான ஒரு மனுஷன். அதுதான் நான் யார் கூடயும் ஓட்ட மாட்டேன். வீட்டிலே ஒய்ஃப் கூட இருக்காங்கன்னா அது என்னோடய மைனஸாக என்னோடய ப்ளஸ்ஸான்னு தெரியல சார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி சார். என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கஷ்டமாக தெரியல. தனியாக இருந்தால் சர்ச்சுக்கு போயிட்டு அது பண்ணுவேன், இல்லை தனியாக ஜிம்முக்கு போயிடுவேன், தனியாக ஏதாவது ஸ்விம்மிங் போயிடுவேன். இந்த பார்ட்டி இது யார் கூடயும் ஒட்ட மாட்டேன். அது பல நேரங்களில் மைனஸ் ஆகிடுது எனக்கு. யார் கூடயும் என்னால் போயிட்டு அது சில நேரம் திமிரு நினச்சிக்கிறாங்க. இப்போ விஜய் சேதுபதி வராருன்னா ஓடி போய் சார் சூப்பர் சார் அப்படின்னு பேச வர மாட்டேங்குது, ஒதுங்கிடலாம். சில நேரம் அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்களா, திமிர் பிடிச்சா வரமாட்டானா, அவன் வந்து பேச மாட்டானா. அப்படி கூட இருக்கவங்க குத்தி விடுவானுங்களே சார். நிறையா இடங்களில் உதயநிதி சார் வந்து ஒரு வாட்டி தியேட்டரில் பார்க்குறேன், போய் பேசலாமா வேண்டாமா, இது வேண்டாம், எதுக்கு நம்ம டிஸ்பிளின். ஸோ மற்றவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இவன் என்ன ஆட்டிடியூடோ, இவனுக்கு திமிர் பிடிச்சவனோ, அப்படி ஒரு விஷயம். ஆக்சுவலாக திமிர் கிடையாது, போய் ஒட்ட மாட்டேன். ஒட்ட மாட்டேன். உங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு போய் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எதனால் வந்தது? இல்லை சார், எனக்கு என்னென்னா டக்குன்னு இந்த மாதிரி சங்கர் கணேஷ்ன்றதை தவிர உனக்கு வேறு அவர் சொன்னது கரெக்டு தான். அவர் அட்வைஸ் பண்ணும்போது ஒரு வாரத்தில் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாரு, ஒன்று எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் உன் பேர் இருக்குது, அங்கேயும் வந்து ஒன்று வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன், எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுற, சரி கீபோர்டு கற்றுக்குவோன்னு நான் உன்னை வந்து ஒழுங்காக உன்னை இளையராஜா கிட்டே நான் சொல்லியிருந்தா உன்னை ஒரு கீபோர்டிஸ்ட்டாக நீ கற்றுருந்தா போட்டுப்பேன், அதுவும் நீ கற்றுக்கல. உடையார் அப்பா வந்து ஸ்ரீ 10th 12th மட்டும் சுமாரான மார்க் எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு ஃப்ரீ காலேஜ் சீட்டுன்னாரு. நீ 10th முடிக்கல. லயோலா காலேஜ் இருக்க ஃபாதருங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, விஸ்காமா ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுருப்பேன், நீ எதுவுமே பண்ணல.
அதை விட்டுட்டு டீ கடையில் உட்கார்ற, வைன் ஷாப்பில் போய் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், வைன் ஷாப்புக்குள்ளே உங்கள் போய் ஷட்டரை மூடிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான்னு. இப்படி இருந்தனா உனக்கு ஒரே ஒரு இது தெரியுமா, சங்கர் கணேஷோட பையன் சொன்னேன்னா உனக்கு யாராவது 2 வேளை சாப்பாடு போடுவாங்க, இல்லைனா நீ லைஃப்பில் வேஸ்ட் அப்படின்னு. அதில் வந்து எனக்கு வந்து அப்படியா உங்கள் பேர் சொல்லாமல் நான் வெளியே வரேன் அப்படின்ட்டு வெளியே போனேன். அப்படி தான் தெரிஞ்சுது பேர் சொல்லனா நம்ம 0ன்னு. ஸோ பட் அதுதான் எனக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் மாறிச்சு சார். ஒரு பயம் வந்துச்சு, சுயதர்சனம் யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு வேஸ்ட்டு அப்படின்றது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எதாவது பண்ணுன்றதுக்காக அதனால தான் இப்போ சீரியல் வந்துச்சு, இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டேன். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பரபரப்பான இசையமைப்பாளராக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆமாம். அந்த அனுபவங்கள்லாம் ஸ்ரீயோட ஷேர் பண்ணியிருக்காரா? சார் நிறைய சொல்லுவார். இப்போ நானே நிறையா கண்ணால் பார்த்துருக்கேன் சார். நான் சொன்னேன்ல சார், நான் அப்போல்லாம் ஸ்கூல் இல்லைனாலே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு தான் போயிடுவோம். ஸோ அப்பாவுக்கு தனியாக ஒரு கம்போசிங் ரூம் இருக்கும், அப்பாவுக்கு சங்கர் மாமாவுக்கும். சார் அப்பா பார்த்த ஏவிஎம் இன்றைக்கி இருக்கவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு வந்து ஜி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி சார்து, அது தாண்டி போகிறீங்கன்னா ஆர்ஆர் இளையராஜா சார், எம்எஸ் சார்து இருக்கும், சியும் ஈயும் பின்னாடி இருக்கும். இந்த பக்கம் ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், ஜிதேந்திர உட்காந்து ஆடிட்டுருப்பார், டான்ஸ் ஆடிட்டுருப்பார், ஹிம்மத் வாலான்ற படம்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடந்து போயிட்டுருப்பார் செட்டுக்கு. இப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்ரீதேவி வந்து கமல்ஹாசனை பார்க்க வந்திருக்காங்க, ஸ்ரீதேவி அந்த படத்தில் இல்லை, பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். இவர் சங்கர் கணேஷோட பையனால எல்லாரும் பேசுகிறாங்க. உள்ள ஸ்பாட்டில் போனால் தூங்காதே தம்பி தூங்காதையோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. என்னோட சின்ன வயசோட அனுபவங்கள் எல்லாமே போயிட்டு ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே போயிட்டோன்னா அப்படி இருக்கும் சார். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு முக்கியமான சீனோட ஆர்ஆர் அப்படின்னா ஒரு 100-150 வயலின் செக்ஷன் தனியாக, ரிதம் செக்ஷன் தனியாக இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இந்த கிட்டார் லீட் செக்ஷன் தனியாக இருக்கும். ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகும்போது இருக்கும், அந்த அவங்க மைக்கில் பேசுகிறது, எங்கள் அப்பா வந்து மார்க்கிங்க்கு மேலே ஓடுவார், போய் மார்க் பண்ணிட்டு வருது, அவர் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு சார். ஸோ சின்ன வயசுல சினிமா தான் அதிகமாக பார்த்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு அது இல்லாமல் எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தாவோட கதையெல்லாம் சொல்லுவாங்க. படகோட்டி படம் இப்படிறா, குடியிருந்த கோயில் படம் இப்படிறா, பாலும் பழம் இப்படிறா, சிவாஜி இது இப்படிறா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் தான் சொன்னாங்க. பட் என்னென்னா எங்களுக்கு எதுவுமே எங்கள் தாத்தாவோட பேரோ இல்லை எங்கள் அப்பாவோட பேரோ அவனுக்கு அவன் கற்றுக்கிட்டே தான் சார். அது வந்து நம்மளோட இனிஷியல் வச்சுலாம் வந்து நம்மளுக்கு வந்து மரியாதை இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மகேந்திர எடுத்துக்கோங்க, மகேந்திரக்கும் எங்கள் தாத்தா ஜிஎன் வேலுமணி பேரன் தான். அவனோட லைஃபு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் பிஆர்ஓ ஜாயின் பண்ணி, ஈச் மேன் ஸ்ட்ரகிள் சார், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரகிள் தான், இல்லைன்னா அது இங்கே முடியாது. உங்கள் அப்பா இசையமைப்பாளராக இருந்தபோது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட என்னென்ன அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு சார்? அவர் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி அவமானப்பட்டார், எதுவுமே தெரியாமல், இசை ஞானமே கிடையாது. அடிக்கடி சொல்லுவார், டே நம்ம வந்து நம்ம ஒன்று அப்போ வந்து இசையில் வந்து அந்த முக்கவாசி பிராமண குடும்பத்தில் இருக்கவங்க தான் பெரிய மாதிரியாக இருப்பாங்க. சங்கர் மாமா வந்து அவர் தான், அவரோட அண்ணன் வந்து சுப்புராமன், அவரோட பிரதர் தான் இவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து முறைப்படி கற்றுக்கிட்டாங்க. நம்பால் எங்கள் அப்பா வந்து சோத்து பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன், நம்ம ஒரு எஸ்சி கம்யூனிட்டிடா, நம்மளெல்லாம் வந்து பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக இல்லை, ரொம்ப தமாஷாக இருப்பார். அவங்க அப்பா ஒரு டிரைவரு. அப்போ ஒரு டிரைவரோட பையனை நான் இருந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அலுமினி தட்டில் தான் சாப்பாடு இருக்கும், அந்த அலுமினி தட்டில் இருக்க சாப்பாடை வச்சு தான் நான் சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு இந்த அலுமினி தட்டில் தான் சாப்பிடுவேன். இன்ஃபார்மர் ரெக்கார்டிங்கில் இன்ஃபார்மர் விஸ்வநாதன் சாருக்கு இந்த வெத்தலை பாக்கு எடுத்து கொடுக்குறது, நாளைக்கு என்னென்ன இன்ஃபார்ம் பண்ணுறது, நாளைக்கு இந்த ரெக்கார்டிங் இருக்குதுன்னா எப்படி இப்போ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டுங்களை வண்டியில் கூட்டு வரமா சார், அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து வண்டியில் போய் மியூசிஷியன்ஸை கூட்டு வரணுமா. ஸோ அவங்கள கூட்டு வரதுக்கு ஒரு பாய். ஸோ இவர் எப்படி விஸ்வநாதன் மார்க் பண்ணுவார், எப்படி கண்டக்ட் பண்ணுவார், மதியான நேரத்தில் யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உட்காந்து தட்டிட்டு இருப்பாராம். இவராக எதுவும் கற்றுக்கல. அதில் எப்படி இவரை திட்டுவாங்க, இவர் எப்படி வந்து டாமினேட் பண்ணாங்க, அதில் யார் யார் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ தெரியாதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு. பாடவே தெரியாதான், பாட தெரியுமா, தெரியுமே, தப்பாக பாடுவாராம். வாசிக்கவே தெரியாதான், என்ன சார் வாசிப்பேனே, தப்பாக வாசிச்சிடுவாராம். நடிக்க தெரியுமா, தெரியுமே, எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியாதுன்ற வார்த்தையே வராது, தெரியுமே. ஸோ நம்மளுக்கு தெரியல, ஹார்ட் ஒர்க்கு, தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அந்த ஹார்ட் ஒர்க்கு சார். அது நிறைய சொல்லுவார் அவரோட இது. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் அங்கே தான் வந்துச்சு. ரெண்டாவது எப்படி வந்து அவர் வந்து ரெக்கார்டிங்லலாம் அவருக்கு வந்து இப்போ தான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அப்போவே எங்கள் அப்பாவோட பழக்கம் யாரப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவார். இந்த பழக்கம் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்து இந்த என்ன பிரியவன் பார்க்க மாட்டேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவார். அதே மாதிரி அப்போல்லாம் வந்து 1000 ரூபா 1500 ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கையில் கொடுப்பாங்க. அப்போ பெரிய கஷ்டம் அது. அந்த 1500 வீட்டுக்கு வரும்போது இருக்காது,
யார் யார் சல்யூட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் உருவி உருவி அந்த பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. நான் சொல்லுவேன், அப்பா என்னப்பா போய் எலக்ட்ரிஷியன் வந்துருங்க, 500 கொடுக்குறீங்களா? டே சும்மாடுறா, உன்னை கேட்டேனா? உன் காசா இல்லை சைலண்டாரு. அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. நான் 500 கொடுக்க மாட்டேன். நான் என் வண்டியில் வச்சு ஸோ எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்து அடுத்தவங்களுக்கு அது சொல்லுவார், தர்மம் தலைக்காக்கொண்டா ஒரு பாம் ஆக்சிடெண்ட்டு, ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, இன்னொரு ராஜீவ்காந்தி பாம் ஆக்சிடெண்ட்டு, இவ்வளோ ஹார்ட் பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி நான் இருக்கிறேன்னா தர்மம் தலைக்காக்கும். என் மூஞ்சிக்கு உங்கள் அம்மா ஜிஎன் வேலுமணியோட பொண்ணு 16 கார் வச்சுருந்தவங்க வீட்டில் ஒரு டிரைவரோட பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னா நம்மளுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும்ன்ற அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது சார். தன்னுடைய காதலை பற்றி சொல்லியிருக்காரா? அது நிறைய சொல்லுவார். நான் அப்போ கேட்பேன், உங்களுக்கு கேவலமாக இல்லை, என் மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஃபோட்டோலாம் அம்மா காட்டுவாங்க, உங்கள் அப்பா இப்படி இருக்காரு பாருன்னு. அப்போ வந்து பாட்டு பாடியே எங்கள் அம்மாவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இம்ப்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காருன்னா, அப்போ வந்து ஆனந்தன் சாரோட பாட்டு ஒன்று ரோஜா மலரே ராஜகுமாரி, அதில் ஒரு லைன் வரும், ஏழை என்றாலும் அப்படின்னோன்னா இந்த லைனை பாடி 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 இவர் வந்து பெரியவர் வந்து ஒரு இளவரசன் மாதிரியும், எங்கள் அம்மா வந்து அப்போ அவங்க டாப்பில் தான் இருந்தாங்க, அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தான் அவர் லவ் பண்ணுறாரு. ஆனால் சொல்லிட்டாரு, நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. கல்யாணம் பண்ணும்போது வந்து அவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கு காரணம் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் எம்ஜிஆரையும் சிவாஜி சாரும் அவங்க தான். எம்ஜிஆர் சிவாஜி. ஆமாம். இப்போ எங்கள் தாத்தா வந்து ஒத்துக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் தாத்தா அப்போல்லாம் ஆனால் துப்பாக்கி தூக்கிடுவோம் சார், ஒரு டபுள் பேரல் கன் எடுத்துகிட்டு கூட போன கேங் யாருன்னா நம்ம வியட்நாம் வீடு சுந்தரம் சார். இவங்கெல்லாம் இவரை சொல்கிறதுக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அடிக்கடி சொல்லுவார், டேய் எங்கள் முதலாளி பொண்ணை வந்து உங்கள் அப்பா கல்யாணம் லவ் பண்ணாரா, முதல் சொல்லலான்னு சொன்னதே நான் தான்டா அப்படின்னாரு. அது அப்புறம் சிவாஜி எம்ஜிஆர் தான் வந்து ஏன் என்ன இப்போ லவ் பண்ணிட்டாங்கல்ல மியூசிக் பண்ணிட்டான்னு அப்புறம் தான் எம்ஜிஆர் படம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் கொடுத்தது தேவர் சார் தான். இன்றைக்கி அதான் சொல்லுவார் சார், எனக்கு இசையெல்லாம் முறைப்படி கற்றுக்கல, இன்றைக்கி இத்தனை படம் பண்ணிட்டேன், நான் பார்க்குறதுக்கு எனக்கு கிண்டல் பண்ணுற காமெடி தான் இருக்கிறேன், நான் 4 படம் ஹீரோவாக நடிச்சிட்டேன். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு ஹார்ட் ஒர்க்கு சார். சங்கரோட எப்படி தான் இணைந்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். சங்கர் மாமா வந்து மியூசிக்கலி ஞானம் உள்ளவர் சார், ஆனால் வெளியே வர மாட்டார். எங்கள் அப்பா ஐயோ வேணாயா போயா அப்படி தான் பேசுவார். எங்கள் அப்பா இவர் போய் சொன்னாராம், சங்கரா வெளியே வா, நம்ம 2 பேரும் நிறைய மியூசிக் டைரக்டர். ஐயோ வேணாயா, இங்கே அழகாக ஹார்மோனியம் வாசிச்சுட்ருக்கோம், இப்படி இருந்துடலாம், வேணாம் சங்கரா வந்துடு. ஐயோ அண்ணன் கோச்சு பாரியா, நீ வர போறியா இல்லைன்னு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒவ்வொரு ஆஃபீஸர். இவர் பிஆரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, நல்ல பிஆர், பயங்கரமாக பேசிடுவார். இவர் வந்து சங்கர் மாமா எதுவுமே பேச மாட்டார். ஆனால் பிரெயின் வந்து சங்கர் மாமா தான், டியூனுக்குன்னு எல்லாமே சங்கர் மாமா தான். அவருக்கு இருக்க ஞானம்லாம் இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு இது நிறையா கற்றுக்கல. ஆனால் எங்கே அப்ரோச் பண்ணணும், எந்த கம்பெனியில் எப்படி பேசணும், 10,000 ரூபாவா மியூசிக் பண்ணலாம், 20,000 ரூபாவா பண்ணிடலாம், காசே இல்லையா விடுங்க பண்ணிடலாம், இப்படி. ஆனால் அந்த நட்பை 2 பேரும் போற்றி பாதுகாத்தாங்க. ஆமாம், பெரிய விஷயம். ஆமாம். இன்றைக்கி சினிமா உலகம் மாதிரி இருக்குது, தொலைக்காட்சி உலகம் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க, இன்னும் சாதிய குடும்பங்கள் வந்து சின்ன திரையிலே இருக்கா இன்னும்? சார் இப்போ ஒரு வேளை நான் கொஞ்சம் இதில் வளர்ந்துட்டனால இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, எனக்கு நிறையா இருந்துச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சில ஆர்டிஸ்ட்டுங்க வந்து என் முன்னாடி பேச மாட்டாங்க, நான் ரூமில் இருக்கும்போது மட்டும் பேசுவாங்க. கூட இருக்க ஆர்டிஸ்ட் சொல்லிடுவானுங்க, நான் நீங்கள் போனதுக்கப்புறம் குஷ்மி மேடம் ஒரு சீரியலில் நான் காஸ்ட் பண்ணும்போது என்னை ஹீரோவாக காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லையே இந்த இது அதெல்லாம் அவங்களாம் கேட்டுக்காமல் என்னை வந்து, ஏன்னா நான் லைஃப்பில் குஷ்பு மேடம்லாம் மறக்கவே முடியாது. அவங்க தம்பியை ஹீரோவாக போட்டுட்டு வேணாம் ஸ்ரீ ஹீரோவாக போடணும் அப்படின்னு சொன்னது தான் சோனியா அகர்வால் ஹீரோயின். நம்ம மூஞ்சிக்கு சோனியா அகர்வால் கூட, அப்போ சோனியா அகர்வால் வந்து படம் முடிச்சுட்டு அவங்க கல்யாணத்துக்கு 1 வருஷத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறாங்க. அப்போது இது எனக்கு சில பேர் எனக்கு வந்து இதாக இருந்தாங்க, சார் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மக்கிட்ட ஏழையாக இருந்தால் இந்த இந்த ஜாதியை பார்ப்பாங்க சார், ஜெயிஷ்டம் பணம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 ஜாதி தான், பணக்கார ஜாதி ஏழை ஜாதி, அதான் அப்போ பெருசாக பேச மாட்டாங்க. இல்லைன்னா அது கன்ஃபார்மாக அந்த டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கி அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இல்லை, 1-2 தான் இருக்குது. அந்த கம்பெனியில் என்னை கூப்பிட மாட்டாங்க, நானும் ஒர்க் பண்ண மாட்டேன். இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தில் அடுத்து என்னவா பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக தெரியல சார். இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் கூட நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். சார் இது வந்து வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த சீரியல் இவ்வளோ வருஷம் இருந்துட்டோம், நம்ம ஹீரோவாக பண்ணிட்டோம், ஒரு 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 500 ரூபா சம்பளத்துலேருந்து 25,000 ரூபா சம்பளம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்குது சார், சூப்பர், உங்களுக்காக தான் சீரியலை பார்க்குறேன், அதெல்லாமே பொய். இப்போ சீரியல் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. நான் திருப்பி ட்ரை பண்ணி நான் கஷ்டப்பட்டால் தான் வரும். ஸோ வந்து இன்றைக்கி அது எப்போ வரும்னு தெரியாது.
ஸோ நான் வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன்லாம் கிடையாது, ஜீசஸ் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு. பட் கீப் ஒர்க்கிங். இந்த கேப்பில் கூட என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் வேஸ்ட் பண்ண, எடிட்டிங் கற்றுக்கலான்ட்டு எடிட்டிங் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது கற்றுக்கிற இந்த கிராஃப்ட் கற்றுக்கிட்டே தான் சார் இருக்கணும். இது கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எனக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னார், அவரும் அங்கே போனாராம், அவர் சன்னும் அங்கே போனாங்களாம், ஒரு ஆக்டிங் இது இருக்குது. அவர் இவ்வளோ ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் ஆக்டிங் அங்கே போகலாம் நான் போனேன் அப்படின்றாரு. என்ன சார் நீங்கள் போனீங்கன்றீங்க? ஆமாம்மா கற்றுக்கிட்டே இருக்கணும் சார். ஆமாம் சார், விக்ரம் ஷூட்டிங்கில் சொன்னார் சார். அவர் தான் எனக்கு அந்த இடத்தையே சொன்னார். பாண்டிச்சேரியில் நான் 2 வாட்டி போயிட்டு வந்தேன். எனக்கு வரவங்களெல்லாம் போக சொல்கிறேன், போங்க அப்படியே நம்ம மாறிட்டே இருக்கணும், நம்ம அப்படியே ஷேப் ஆகிட்டே இருக்கணும் ஸ்ரீ அப்படின்வாரு. அப்படின்னு இப்போ ஒரு வேளை சீரியல் இன்னும் 2 மாதம் 3 மாதம் லேட் ஆச்சுன்னா போய் ஏதாவது ஆக்டிங் ஸ்கூலில் சேர்ந்துருவேன். போய்ட்டு திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சேன்னா திருப்பி நான் ஃப்ரேமுக்கு போகும்போது நான் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அந்த மொனோட்டஸ் இல்லாமல் வேறு ஒன்று வரும். ஸோ நல்லதான் சார், இங்கே போய் சேர்ந்துருவேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. சார் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம தகரம் வந்து தங்கத்தோடலாம் உரசும் போது லைட்டாக அதோட அந்த இது நம்மளுக்கு ஒட்டும். நீங்களாம் சாதிச்சது நீங்கள் எல்லா துறையிலையும், அது பத்திரிகை துறையாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும். இப்போ கூட இப்போ முந்தானத்துலாம் போடும்போது ஜல்லிக்கட்டு படம் மட்டும் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்த படத்தோட இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வள்ளூர் கோட்டத்தில் இருந்துச்சு நினச்சேன். நான்லாம் வந்து சின்ன குழந்தைய வந்து உட்காந்து இப்போ ஃப்ரண்ட்டோட பார்த்துருக்கேன். உங்களெல்லாம் நான் பார்த்து உங்களோட விஷயம்லாம் கேட்டிருக்கேன். ஸோ உங்கள் கூட பேசும்போது நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்குக்காக அடாப்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து லேர்னிங் இன்னும் நம்ம எவ்வளவோ நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் கூடலாம் வந்தது எனக்கு தான் சார் சந்தோஷம். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.